ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 17 ஃபிகர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபிகர் ஒர்க்கு பேசிக் வந்துட்டு நம்ம அந்த லிப்ஸ் ஐஸ்லாம் ட்ரா பண்ணுறது எப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபோர் ஹெட் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்லேருந்து ஒரு லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நோஸ் ட்ரா பண்ணணும். அது கீழே லிப்ஸு, அது கீழே சின், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி நீங்கள் நேம் எழுதிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து போல்டாக ஐப்ரோ ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்துட்டு சென்டரில் ட்ரா பண்ணாமல் ஐபால் வந்து கார்னரில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஐஸ் வந்துட்டு நம்ம 3-4 ஃபேஸ்க்கு எப்படி ட்ரா பண்ணணும், சைட் ஃபேஸ்க்கு எப்படி ட்ரா பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் நான் வந்துட்டு அந்த ஐபால் ட்ரா பண்ணியிருக்கிறேன். லைட்டாக அதோட வாட்டர் லைன் வந்து இழுத்து விட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து சைட் ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3-4 ஃபேஸ்க்கு வந்துட்டு பாதி விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் கார்னரில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து வாட்டர் லைன் தான் இழுத்து விட்டுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டு போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஐபால் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நேராக பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி சின்னதாக ஒரு கர்வ் கொடுத்து ஐஸ் ட்ரா பண்ணிட்டு அந்த ஐபால் வந்துட்டு இப்போ நான் பாருங்களேன் கொஞ்சம் கேப் விட்டு அதை ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபில் பண்ணி ஐ ஷேடோ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டர் ஃபேஸ்க்கு நம்ம ட்ரா பண்ணுறது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஐசஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நோஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோஸ் வந்துட்டு ஆப்போசிட்டாக நம்ம 7 ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் போடணும். ரொம்ப ஷார்ப்பாகவும் வரையக்கூடாது, கர்வாகவும் வரையக்கூடாது. இப்போது நான் வரைஞ்சி காமிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கணும். அந்த ஃபோர் ஹெட் பெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து கீழே இழுத்து விடணும். நெக்ஸ்ட் வந்து 3-4 ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒன் சைடு விசிபிளாக இருக்கணும், ஒன் சைடு விசிபிள் இல்லாமல் இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நோஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டு நோஸ் டைரக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சிரமம், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட்டு ட்ரீ மாதிரி 2 சைடும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு வி ஷேப் மாதிரி இழுத்து விட்டால் போதும். அடுத்த லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃபேஸ்க்கு வந்து நம்பர் 3 போடுவோம்ல, அந்த மாதிரி 3 போட்டு கொஞ்சம் கர்வாக இழுத்து விடணும். அடுத்தது 3-4க்கு வந்துட்டு ஒன் சைடு மட்டும் லிப்ஸ் வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி ஒரு மவுண்டைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டு கீழே வந்து சின்னதாக ஒரு லைன் இழுத்து விடுங்க. லிப்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 கார்னரும் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி லைட்டாக அந்த ஷேடோ மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் லிப்ஸ் வந்து பார்க்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரூம் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபோர் ஹெட், நோஸ், சின் இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அதோட அந்த டர்பன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுதான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். சைடில் வந்து காதுக்கு வரைகிறதுக்கு கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இது மாதிரி லேயராக இழுத்து விட்டு அந்த டர்பன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே நம்ம ஷேடிங் தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சின் ட்ரா பண்ணிக்கோங்க. லேடிஸ்க்கு வந்து கர்வாக இருக்கிற மாதிரியும், பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரியும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக ஐப்ரோ ட்ரா பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஐ ஷேடோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஐஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு கார்னரில் ஐபால் வந்து ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒன் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் நெக்லேருந்து வர மாதிரியும், இன்னொரு சைடு வந்து அந்த டர்பனுக்கு கீழே இருந்து வர மாதிரியும் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபிகர் இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சின்ன சின்ன இந்த மாதிரி ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் ஷேடிங்லாம் நம்ம கொடுத்து இந்த ஃபிகர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் காலர் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். அவங்களோட போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு காலர் மாதிரி ட்ரா பண்ணிட்டு கழுத்தில் வந்து மாலை இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ மாலை வந்து டைரக்டாக இல்லாமல் கழுத்துக்கு பின்னாடி இருந்து வராப்புல இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்பொழுதுமே நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்க்கு தனியாக ஒரு டிசைன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு தனியாக ஒரு டிசைன் கொடுங்க. இப்போ நான் வந்து இந்த க்ரூம்க்கு வந்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பியர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், மீசையுமே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் மாதிரி இருக்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக நான் ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ அடுத்தது அந்த மாலையில் சின்ன சின்னதாக அங்கங்கே ஒரு ஷேக்கிங் லைன் மாதிரி கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கொடுக்கல, நம்ம இந்த ஜிக்ஸாக்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். அப்புறம் அவங்களோட ஷெர்வானிக்கு நான் லைட்டான ஷேடிங் கொடுத்து அங்கங்கே ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரூமோட இந்த டர்பன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஷேடிங் கொடுத்துக்கிறோம். ஃபுல்லாக கொடுக்காதீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி ஒரு லேயரை வந்து எம்டி ஸ்பேஸாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஒன்றா நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த டிசைன்ஸே தெரியாது. ஸோ இப்போ க்ரூம் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம பிரைடோட டிசைன்ஸ் பார்த்துடலாம். சேம் அதே தான். ஃபேஸ் ட்ரா பண்ணிட்டு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஹெடுக்கு மேலே நெத்திச்சூடி மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹேர் லைன், அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணி அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு இயர்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த ஃபேஸ்ல இருந்து சின்ன இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த ஓவல் ஷேப் வர மாதிரி அந்த கேர்ளோட ஹெட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப ரவுண்டா போட்டாலோ இல்லை ஓவல் வந்து ரொம்ப பெருசா போட்டாலுமே ஷேப் பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு எக்கோட ஷேப் எது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் சின்ன சின்ன இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஐஸ்மே நான் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது பிரைடோட ஐஸ்க்கு நான் லைட்டாக அந்த வாட்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆனால் க்ரூமுக்கு வந்து அந்த மாதிரி நான் கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கு சின்ன சின்னதாக அந்த டிசைன்ஸ் ஹம்ப் லைன்லாம் கொடுத்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே ஹேருக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பன்ல இருந்து அது கீழே வந்து ஷோல்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இயர்ஸ் ட்ரா பண்ணி அதில் அந்த ஜும்கா மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக் பேட்டர்ன். இது பிளவுஸ் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த வி ஷேப் கொடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி சாரி வந்து உங்களுக்கு ஒரு ஈவனா இல்லாம இருக்கும் இல்லையா, அங்கங்க ஒரு லேயர் லேயரா அந்த மாதிரி டிரா பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த சென்டர்ல ஒரு டாலர் மாதிரி கொடுத்து இதையும் நான் கிரியேட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ்க்கு தனியா ஒரு டிசைனும் கைக்கு தனியா ஒரு டிசைனும் கொடுங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு இது நீட்டா இருக்கும். இப்போ நான் பிளவுஸ்க்கு வந்துட்டு சின்ன சின்னதா ஸ்பைரல் கொடுத்துருக்கிறேன். அந்த ஹேண்ட்க்கு வந்து தனியா நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்து சென்டர்ல ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கைக்குமே சின்ன சின்ன அந்த மாதிரி ஹேங்கிங் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பன் கிரியேட் பண்ணியாச்சு. பன் வந்து ஷோல்டர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், தனியா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃபோர் ஹெட்ல இருந்து அந்த ஷால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு மேல டிரா பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதுனா உங்களுக்கு பாதி விசிபிளா அந்த ஷால் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிரைடோட சால்க்கு வெறும் ஷேடிங் மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். அப்போதான் இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கீழே வந்து ஈவனாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு நோஸ் பின் ஒன்று பிரைடுக்கு வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.